ஓய்நாள் பள்ளி பாடத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணகர்த்தமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை பொழுதில் அடியார்களாகிய நாங்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது உம்முடைய விசேஷமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க வேணுமாய் இயேசும்படியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் சுவிசேஷ புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பாடங்களை படித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 10வது பாடம். தலைப்பு வழி, சத்தியம், ஜீவன். வழி, சத்தியம், ஜீவன். போன வார பாடத்தினுடைய மனப்பாட வசனமும் அதைத்தான் இருந்தது. இந்த வார பாடத்தின் மனப்பாட வசனம் யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒரு காரணம் அவர் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக. அவர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைப்பதற்காகவும் வந்தார். நமக்காக வாழ வந்தார், நமக்காக மரிக்க வந்தார், நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டும் இருக்கிறார். அவர் இங்கு வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்ததினால் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் உலகத்தில் வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் பிதாவை வெளிப்படுத்த, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்த. அதைத்தான் நம்ம இந்த மனப்பாட வசனத்தில் பார்க்குறோம். இந்த யோவான் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை 4 பிரிவுகளாக ஆசிரியர் பிரித்திருக்கிறார். முன்னுரை, முடிவுரை, அப்புறம் அடையாளங்களின் புத்தகம், மகிமையின் புத்தகம் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் மகிமையின் புத்தகத்தின் அடிப்படையாக கொண்டு தான் அந்த பாடத்தை நாம் படிக்கிறோம். அது ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் போல். அதாவது 13வது அதிகாரத்திலேருந்து 17வது அதிகாரம் வரை நாம் இந்த பாடத்தில் படிக்கிறோம். அதில் ஒரு காரியம், முதலாவது இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது யாதிராமம் 3வது அதிகாரம், மோசே அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் மிதியோனில். அவருடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது முட்செடியில் அங்கு தேவதூதன் பேசுவதை காண்கின்றார். அந்த முட்செடி எரிகின்றது, ஆனால் அது பற்றி கொள்ளவில்லை. அப்பொழுது தேவதூதன் கூறுகிறார், நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொல்லி உன் பாதரட்சையை கழட்டி போடு என்று சொன்ன பொழுது அவர் பயபக்தியாக இருந்த சூழ்நிலையில் தேவன் அவருக்கு ஒரு அழைப்பை விடுகிறார், அழைப்பை விடுவிக்கிறார். நீ போய் பார்வோனோடு பேசி இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் காட்டுகின்ற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுக்கு பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்கிறாரு, அவர் எக்ஸ்கியூஸ் சொல்கிறார், என்னால் பேச முடியாத ஆண்டவரே, நான் திக்கு வாய் உள்ளவன், அதனால் எப்படி நான் போய் ஒரு ராஜாட்ட, அதுவும் பார்வோன் ராஜாட்ட போய் பேசி இந்த 6 லட்சத்துக்கும் மேலான மக்களை அழைத்து கொண்டு எப்படி செல்வது என்று சொன்னார். இப்போ அவர் கேட்குறாரு, இப்போ நான் போய் பேசுகிறேன், இந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ கடவுள் ஒரு இடத்திற்கு போக சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் போகணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மக்கள் கேட்டாங்கன்னா அந்த தேவன் யார் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன் என்று யார் தான் சொல்ல முடியும்? யார் தான் சொல்ல முடியும்? தேவன் தான் சொல்ல முடியும்.
நான் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம இருந்துக்கிட்டே இருப்போமா? இல்லை, இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. யார் ஒருத்தர் தான் இருந்துக்கிட்டே இருக்க முடியும்? தேவன் ஒருவர் தான் இருந்து கொண்டே இருக்க முடியும். அதனால தான் அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. வெளிப்படுத்தல என்ன பார்க்குறோன்னா, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமும். யோவான் முதல் அதிகாரமே ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரோடு இருந்தது? தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சமாகி நமக்குள் சஞ்சரித்தது, நம்மிடம் சஞ்சரித்தது என்று நான் பார்க்குறோம். அது கிறிஸ்துவை பற்றி பேசுகிறத பார்க்குறோம். இங்கே வழி, சத்தியம், ஜீவன் யார் சொன்னது? இது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் அது. அதாவது யோவான் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறப்ப அந்த காரியத்தை நான் பார்க்குறேன். இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் படைத்தவர். இந்த புத்தகம் முழுவதுமாக யோவான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நம்மை படைத்த தேவன், அன்புள்ள தேவன், ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேர் இஸ் நோ அதர் வே. வேறு வழி இல்லை. ஹி இஸ் த ஒன்லி வே. இங்கே பாருங்கள், இருக்கிறேன் என்று 7 இடங்களில் சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஜீவ அப்பமாக இருக்கிறேன். ஜீவ அப்பம். அவருக்கு மரணமே இல்லை. அவர் மரிக்க முடியுமா? இல்லை. நம்ம அவரை பார்க்க முடியுமா? முடியாது, இப்போ முடியாது. சரி. உலகின் ஒளியாக இருக்கிறேன், வாசலாக இருக்கிறேன், நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதல்னா என்ன இல்லை? நான் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. சொல்லப்போனால் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நான் பிரசங்கிக்கிறது வருதா? வேஸ்ட். நான் பிரசங்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், வழி, சத்தியம், ஜீவனாய் இருக்கிறேன், மெய்யாகவே திராட்சை செடியாக இருக்கிறேன். இந்த காரியங்களில் பூரா இருக்கிறேன் 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 என்று சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். கடவுள்கிட்ட இப்போ மோசேட்ட அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறப்ப நீ என்ன சொல்லணும்? ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருந்து கொண்டே இருப்பேன். எனக்கு முடிவே இல்லை. ஒரு பிளாக் போர்டு இருக்குது, அதில் ஒரு கோடு வரைகிறோம், ஏபின்னு வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த கோடு ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு கோடு. யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கோட்டை நீங்கள் யோசித்து பார்க்க முடியுமா? ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு கோடு. ஒரு தாயார் ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட அந்த குழந்தைகிட்ட கடவுளை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த குழந்தை கேட்டுச்சான், கடவுள் எப்போ இருப்பார்? இந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. என்ன செஞ்சாலும் டக்குன்னு கையில் இருந்த ரிங், அந்த மோதிரத்தை கழட்டி அந்த குழந்தை கையில் கொடுத்து, இதில் ஆரம்பம் எங்கே இருக்குது, முடிவு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்களாம். திருப்பி அந்த குழந்தை பார்த்தான். ஆரம்பத்தையும் கண்டுபிடிக்க முடியல, முடிவையும் கண்டுபிடிக்க முடியல.
அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். அவருக்குள் என்ன இருக்குது? ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சின்னு சொல்கிறத விட நம்ம போன வாரத்திலேயே நம்ம ஜீவனை பற்றி பார்த்துருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக இங்கே வந்து மூணாவது தான் ஜீவன் இருக்குது. வழி, சத்தியம், ஜீவன். ஆனால் ஜீவனை பற்றி நம்ம எங்கே பார்த்துட்டோம்? போன பாடத்திலேயே பார்த்துட்டோம். ஜீவன் என்ன? ஜீவனின் ஆதாரம் என்ற தலைப்பில் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஜீவன் எங்கே இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் படைத்தார். அதாவது ஆதியாகமம் புத்தகத்தை நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். எப்போ மனுஷன் ஜீவாத்மானான்? கடவுள் மண்ணை எடுக்கிறாரு, மனுஷ உருவத்தை ஏற்படுத்துகிறாரு, அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதுறாரு. அதுலேருந்து என்ன ஆயிட்டான்? மனுஷன் வந்தான். இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். இந்த சுவாசம் நின்று போனால் என்ன ஆகும்? உயிர். அப்போ நாம் வாழ்வதற்கு கடவுள் வந்து இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா காரியங்களும், அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், சூரிய வெளிச்சம், சந்திரன், செடிகள், கொடிகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் படைத்த பிறகு தான் மனுஷன் வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தின பிறகு 6வது நாள் மனுஷனை படைத்தார். அந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழணும், பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அதே கடவுள் தான் நமக்கு என்ன கொடுக்க முடியும்? நித்திய ஜீவனையும் கொடுக்க முடியும். ஜீவனை கொடுத்த தேவன் ஒருவரால் மட்டும்தான் என்னத்தை கொடுக்க முடியும்? நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். மனிதன் வந்து நித்தியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். மரிக்கணுங்கிறது இல்லை, அவன் பாவம் செய்யணுங்கிறது இல்லை. இட் வாஸ் நாட் காட்ஸ் பிளான் தட் மேன் should டை. அவன் செத்து போகணும், கஷ்டப்படணும், வியாதியில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷனை படைக்கலை. நித்தியமாக வாழ வேண்டும். அவர் நித்தியமானவர். அவருக்குள் நித்தியம் இருக்கின்றது. நமக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கா? இல்லை. தேவன் ஒருவர் தான் நித்தியமானவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவு இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஒருவர் தான் என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர். நான் ஸ்பைஸில் இருந்தப்போ டாக்டர் செரியன் ஒரு கேள்வி கேட்பார். வாட் மேக்ஸ் காட் காட்? வாட் மேக்ஸ் காட் காட்? கடவுளை ஆக்கிறது இது அவருடைய சிருஷ்டிப்பு, சிருஷ்டிக்கும் தன்மை. நம்ம சிருஷ்டிக்க முடியுமா? we can make, but we cannot create. God can create things out of nothing. வெறுமையிலிருந்து, ஒன்றுமில்லாமையிலிருந்து. அதுதான் சங்கீதங்கள் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். 33வது சங்கீதம் 6வது வசனத்தில் அவர் சொல்ல ஆகும். அவருடைய வார்த்தையினால் உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பெற்றவர்கள் தான் நாம். ஜீவனுள்ள, உயிரற்ற ஜடம் அல்ல, உயிருள்ள ஒரு தேவன், நித்திய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அதுதான் வார்த்தை என்று நாம் பார்த்தோம் யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்தில். இப்போ இயேசு வந்து இப்போ இந்த பாடத்தை பொறுத்தளவில் ஒரு பிரியா உடை ஃபேர்வெல் ஸ்பீச்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல 5 வருஷம் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுறோம், அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம்.
போகும்போது என்ன ஒரு ஃபேர்வெல் வைக்கிறாங்க. இந்த ஃபேர்வெல்லில் ஒரு ஸ்பீச், ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் இல்லை, அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்காது. இட்ஸ் மிக்சட் ஃபீலிங். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறது அப்படிங்கன்னா அது ஒரு சந்தோஷமான காரியமாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாமை வந்து கடவுள் கூப்பிட்டு நீ போ அப்படிங்கிறார். நான் காட்டுற இடத்துக்கு போ, உன்னுடைய பெற்றோர் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எங்கே போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவர் போனாரா? போனார். என்ன பார்க்குறோம்? யோவான் 13வது அதிகாரத்திலேருந்து 17வது அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச், அவர் போகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய பிதாவிடம் போவதற்கு முன்பாக அவர் பேசின, அவர் செய்த காரியங்களைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார் அப்படின்னா, உபாம் புத்தகத்தை வாசிக்கிறப்ப மோசே வந்து இந்த ஜனங்கள்லாம் கூப்பிட்டு, நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு. எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார் மோசே? எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 120 வருடம். இப்போ அவர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை. கடவுள் வந்து அவரை கூப்பிட்றாரு பிஸ்கா மலை மேலே. அவர் போகிறதுக்கு முன்னால் இந்த ஜனங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் நடக்கணும், நீங்கள் வந்து புதிய ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கானான் தேசத்துக்கு போகிறீங்க. கானானுக்கு வந்து வழி நடத்தினார், 40 வருஷம் வழி நடத்தினார். ஒரு லீடர். இங்கே இந்த முன்பகுதியில் கூட சொன்னாங்க, த லீடர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒரு இடத்துல அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, சிலைகளை வணங்குறாங்க. கடவுள் ரொம்ப கோவப்படுறாரு, இவங்களை அழிக்கணும்னு சொல்கிறார். இவங்களை அழிச்சிருவோம், உன்னைய நான் என்ன ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ அவர் என்ன சொன்னார்? வேணாம். ஏன்னா அந்த மக்கள் மீது அவர் அன்பு வைத்திருந்த 40 வருஷம் அந்த ஜனங்களை வந்து, இந்த வழங்கா கழுத்துள்ள ஜனங்களை வந்து கானான் தேசத்தை நோக்கி அழைத்து சென்ற அந்த மனிதன். ஒரு இடத்துல அவங்க சிலையெல்லாம் வணங்கிட்டாங்க, இவங்களை அடித்து காலி பண்ணிடுவோன்னு சொல்கிறார் கடவுள். அப்போ மோசே என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை நீங்கள் அழிக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்க. இவங்களை அழிக்க வேணாம், இவங்களை மன்னிங்க. அப்படி மன்னிக்க முடியலன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த மக்கள் மீது அன்பு வைத்திருந்தாருங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 120 வருஷம் வயசாகுது, கண் மங்கில் என்ன செய்கிறார்? ஒரு ஸ்பீச் கொடுக்குறார். நீ போகிற இடத்துல திரும்ப அந்த 10 கற்பனையை சொல்கிறார். ஏன்னா அவர் தான் சீனாய் மலை மேலே ஏறி அந்த 10 கற்பனையில் தேவன் கையால் எழுதப்பட்ட அந்த கற்பனையில் எழுதி வாங்கி வந்தவர். இங்கே திரும்பவும் அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் குடியிருக்கும் பொழுது, வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது எதை நீங்கள் மறந்துடக்கூடாது, கற்பனைகளை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார், தான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக. அதே மாதிரி சாலமோனுக்கு அறிவுரை சொல்கிறார். யார்? தாவீது. இல்லை, அதை 1 நாளாகவும் 28, 29 அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். நீ ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, இந்த கற்பனைகளை விட்டு விலகக்கூடாது. அவர் நினச்சிருந்தாரா? சாலமோன் இல்லை. சரி, அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால், போகிறேன்னு சொன்ன உடனே இந்த சீசர்கள் வந்து கலங்குறாங்க. அவர் சொல்கிறார், கலங்காதிருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நான் போய் அனுப்புகிறேன்ங்கிற காரியத்தை 14லேருந்து 16வது
அதிகாரங்களில் நம்ம 15, 16 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு, உபத்திரம் வரக்கூடும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக சமாதானமாகவே இருக்குன்னு நினைக்காதீங்க. என் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? என் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுவீர்கள்ங்கிற காரியத்தை சொல்கிறார், சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்கள உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில புத்திமதிகளையும் சொல்கிறார். அந்த புத்திமதிகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 15வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு, இந்த சீசர்களுக்கு புத்திமதி சொல்கிறார். இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் வாழணும், கற்பனைகளை கை கொள்ளணும். நான் திராட்சை செடி, நீங்கள் குலைகள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ 13வது அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். 1 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார். செஞ்சுட்டு இந்த காரியத்தை நீங்கள் எதுவரை செய்யணும்? நான் வருமளவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த கால் கழுவுற அனுபவம். ராபோஜனம் எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் பட வேண்டிய பாடை அவர் பட்டு, நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக மரித்து பரமேறி இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டோம் இருக்கிறார். ஏன்னா நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததுனால தான் அவருக்கு அந்த நமக்காக பரிந்து பேசுகின்ற உரிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவர் என்ன செஞ்சார்னு பார்ப்போம். யோவான் 13வது அதிகாரம் 4, 5 வசனங்களை யாராவது வாசிக்க முடியுமா? (13, 4, 5) சரி, நானே வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இது நம்ம எல்லாரும் வழக்கமாக செய்கிற ஒரு காரியம், கால் கழுவும் ஆராதனை. அது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை நம்ம இதை செய்கிறோம் நம்ம சபையில். ராபோஜனத்துக்கு முன்பாக இந்த தாழ்மையின் சின்னமான கால் கழுவும் ஆராதனையும் நம்ம சரி. இது எதை குறிக்குது அப்படின்னா, நாம் எந்தளவுக்கு தாழ்த்தப்பட வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் எல்லோரும் பாவிகள், நாம் எல்லோரும் சமம் என்பதை குறிக்கத்தக்கதாக இந்த காரியம் இருப்பதாக நாம் பார்க்குறோம். ஆனால் இப்படியே சீசர்களுடைய கால்களை கழுவிட்டே வர்றாரு, பேதுருட்ட வர்றாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீங்கள் இதை செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இந்த காரியத்தை யார் செய்வாங்கன்னா, அடிமைகள், வேலைக்காரர், இப்படிப்பட்ட மக்கள் தான் செய்வாங்க. நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் யார்? போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நீர் அதை செய்யக்கூடாதுன்னு பேதுரு தடுக்கிறார், சொல்கிறார். அப்போ கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த காரியத்தை நான் செய்யலை அப்படின்னா, காலை கழுவலைன்னா என்ன? நீ என்னிடம் உனக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறார். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, கால் மட்டும் இல்லை, கையையும் தலையையும் கழுவுங்க. அப்போ கடவுள் சொல்கிறார், போதும், காலை மட்டும் கழுவுனா. இந்த ஒரு காரியத்தை அவர் நான் வருமளவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். சரி, இன்னொரு காரியத்துக்கு போவோம். 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதை பற்றி பேசினதுனால சீசர்களுடைய இருதயம் கலங்கி இருந்ததுனால இந்த வசனத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். 14வது அதிகாரம் முதல் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும்
விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது ஒரு வாக்குத்தத்தம். நான் போனால் தான் நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்த முடியும். ஆயத்த பண்ண பிறகு நான் இங்கே வந்து என்ன செய்வேன்? உங்களையும் கூட்டிகிட்டு போவேன். அது என்னது? நான் வந்து எதற்காக காத்திருக்கிறோம்? இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கோம். அவர் கண்டிப்பாக வருவார். நிச்சயமாக அவர் வந்து நம்ம என்ன செய்வார்? அழைத்து போவார். அதுக்கு என்ன தேவை? ஒரே ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான தேவை வந்து விசுவாசம். அவர் மீது விசுவாசம். அது சொல்லப்போனால் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம இந்த இடத்துல வாசிக்கணும். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 20:31. இயேசு வாசிங்க. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த புத்தகம், யோவான் புத்தகம் எழுதப்பட்டதுடைய நோக்கம், யோவான் புத்தகம் எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத யோவானே இங்கே சொல்கிறார். 20வது அதிகாரம் கடைசி வசனத்தில், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, விசுவாசிக்கிறதுக்காக. விசுவாசம் எப்படி வருது? நம்மளை படைத்தது கடவுள் தான், நமக்காக மரித்தது கடவுள் தான், நமக்காக நித்திய ஜீவன் கொடுக்க போகிறவரும் கடவுள் தான். நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் வாழணும். வாழ்கிறதுக்கு என்ன தேவை? அவர் மீது விசுவாசம் வைக்கணும்னு சொல்கிறாரு. அந்த விசுவாசமும் யாரால் தான் வரும்? அவரால் தான் வரும். அவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சொந்த முயற்சிகளில் வர முடியாது. நம்ம சொந்த முயற்சியில் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்து வரும்? அவர்கிட்ட இருந்து தான் வரும். நம்மளால் இல்லை. நம்ம உலகத்தில் வந்ததும் நம்மளால் இல்லை. இந்த உலகத்தை விட்டு போகிறதும் நம்மளால் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிறதும் இஸ் த கிரியேட்டர், சஸ்டைனர் அண்ட் ரிடீமர். எல்லாமே அவரால் தான். அதனால தான் அவர் சொல்கிறார், தெர் இஸ் ஒன்லி வே. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி அவர் தான். அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நான் எங்கே போகிறோம்? அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் என்ன 15வது அதிகாரம் ஃபுல்லாக வாசித்திங்கன்னா தெரியும். யோவான் 15ல் அதை கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படிந்தால் எனக்கு எப்படி இருப்பீங்க? சீசர்களாக இருப்பீர்கள். கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். சரி, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிச்சயமாக வருவேன். 14வது அதிகாரம் பூரா வாசித்து பார்க்குறப்ப நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். உங்களை தனித்து விட மாட்டேன், உங்களை திக்கட்டவர்களாக விட மாட்டேன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் எல்லா வழிமுறைகளையும் இந்த உலகத்தில் இருந்தபோது செஞ்சிருக்கார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கணும். 14வது அதிகாரம் 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், பிதாவின் இடத்துல போகணும் அப்படின்னா எதைத்தான் நம்ம யாரைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்? கிறிஸ்து. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. ஹீ இஸ் த ரோல் மாடல். ஒரு மனுஷன் நமக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது. ஒரு மனுஷனை வந்து நம்ம முன்மாதிரியாக எடுத்தால் ஒரு வேளை விழுந்து போவோம். நமக்கு முன்மாதிரி யார்? நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். பல வழியில் மாதிரியை வச்சிருக்கிறார். என்னென்ன மாதிரி வச்சிருக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்ப சில மாதிரிகளை வைத்து போயிருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த கால் கழுவம் ஆராதனை, ராபோஜன ஆராதனை, அது ஒரு மாதிரி. வேறு என்ன மாதிரிகளை வச்சுட்டு போயிருக்கார்? வேற என்ன மாதிரிகளை வச்சுருக்கார்? அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது, தனியாக மலையில் போய் ஜெபம் பண்ணுறது, அப்புறம் அன்பாக இருந்தார், அற்புதங்கள் செஞ்சார், அடையாளங்கள் செஞ்சார். வேதம் ரெகுலராக எங்கே போனாராம்? சர்ச்சுக்கு போனார். இல்லை லூக்காவில் வாசிக்கிறோம்ல, தன்னுடைய வழக்கத்தின்படியே எங்கே போனார்? ஆலயத்திற்கு போனார். இப்போ நம்ம வர்ற மாதிரி அவர் போய் அங்கே என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். இல்லை நிறைய மாதிரிகள் நன்மை. அவர் வந்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு பார்க்குறோம். இப்போ தோமா கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு வழி தெரியாதே. அப்போ சொல்கிறார், நான் தான் வழி. நான் என்ன சொன்னேனோ அதுதான் வழி. நான் சொல்கிறது செய்கிறது தான் வழி. அவர் தான் வழி. அதாவது நான் வந்து வேலை செஞ்சுட்டு இப்போ ஒருத்தர் சொன்னாராம், ஐ ஆம் த பாலிசி. வாட் இஸ் பாலிசி? ஐ ஆம் த பாலிசி. ஐ ஆம் த பாலிசின்னா என்ன? நான் சொல்கிறது தான் சட்டம். நான் சொல்கிறது தான் சட்டம். நான் சொல்கிறதெல்லாம் சட்டம். அடுத்தபடி அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 7வது வசனத்தில், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றால். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? என்ன கண்டீங்கன்னா என்னது? என் பிதாவையும் கண்டீங்க அப்படின்னு சொல்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ நான் செய்கிறேன், நான் எப்படி இருக்கணும் அதே தான், அதே காரியங்கள் தான் அவரும் செய்வார். அதாவது அடுத்த வார பாடத்தில் வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி படிக்க போகிறோம். இப்போ இந்த வார பாடத்தில் வழி, சத்தியம், ஜீவன். அடுத்த வார பாடத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சரி, 8வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பு அவரை நோக்கி, இன்னொரு சீசன். தோமா வழியை கேட்டார், பிலிப்பு என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதா பிதான்னு சொல்கிறீங்களே, அந்த பிதாவை என்ன செய்யுங்க? காட்டுங்க. பிதாவை காண முடியுமா? நம்ம பாவம் மனிதராகிய நாம். ஏன்னா மோசே வந்து ரொம்ப நெருங்கி கடவுளோட இருந்த ஒரு பக்தன். அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா கடவுள்கிட்ட, ஆண்டவரே நான் பிதாவை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். பேசுகிறீங்க, ஆனால் உங்களை நான் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இந்த பாவ சிந்தனை, நாம் விழுந்து போனவர்கள், நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவம்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினையை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏசாயா 59:2 நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோட கிடை இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ, நான் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறேனோ, நான் எப்படி கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறேனோ, இந்த காரியங்களை நீங்களும் செய்யணும். எப்போ தான் நம்ம பிதாவை காண முடியும்? எப்போ காணலாம்? இந்த உலகத்தில் இருக்கிறப்பவே காண முடியுமா?
இல்லை. மரித்து நம்ம என்ன ஆகணும்? மரித்து அல்லது மரிக்காமல் மறுரூபமாகணும். அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, பூமிக்குள்ள மேனி வேற, பரத்துக்குள்ள மேனி வேற. இதனுடைய மகிமை வேற, அதனுடைய மகிமை வேற அப்படின்னு சொல்லி காட்டுறத நம்ம பார்க்குறோம். சரி, நானே சத்தியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நானே சத்தியம். இயேசு தான் சத்தியம். நானே இருக்கிறேன். ஏற்கனவே அதை நம்ம பார்த்தோம். சத்தியம் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா இல்லை, ஒரு ஐடியா இல்லை. இங்கே பாடத்தில் என்ன சொல்றீங்கன்னா, இஸ் அ பர்சன். அது ஒரு நபர். சத்தியம் என்பது ஒரு நபர். நான் ஒரு புத்தகம் வாசித்தேன், மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஒரு புக்கு எழுதியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத் இஸ் காட். சத்தியத்தை கடவுள் அப்படிங்கிறாரு. ஆனால் அது வேற, அது உலகத்தான் பேசுகிறது. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்தான் சத்தியம். சத்தியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவர் கிறிஸ்து. அதனால தான் அவர் ஏற்கனவே சொல்கிறாரு, நானே வழிங்கிறார். அவருடைய பிரசங்கள், அவர் சொன்ன காரியங்கள், அவருடைய செய்த காரியங்கள், அதுதான் வழி, அதுதான் ட்ரூத். சரி, அதுக்கு அடுத்தபடியாக வேத வாக்கியங்கள் தான் சத்தியம். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 105வது வசனம். சங்கீதம் 119 105. யாரோ எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். சரி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வசனம் உயிருள்ள வசனம், ஜீவன் உள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனங்கள் மிக மிக முக்கியம். இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடந்து அதை படிக்க வேண்டும். ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அது நமக்காக நாம் அனுதினமும் அதை வாசித்து தியானிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஹேபிட். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, 3 வேளை சாப்பிட்றோமோ, அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அதை நேசிக்கணும். அது நமக்காக கொடுக்கப்பட்ட அன்பு கடிதம், தேவனால் கொடுக்கப்பட்டது. இங்கே தான் நித்திய ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருந்த பொழுது தன்னுடைய வழக்கத்தின்படி ஆலயத்தில் சென்று அவர் என்ன செஞ்சாராம்? வேத வாக்கியங்களை வாசித்தார். சரி, யோவான் 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 38வது வசனம். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. ஏன்? நீங்கள் அவரை விசுவாசிக்காதனால என்ன இல்லை? அந்த வசனம் உங்கள்கிட்ட இல்லை. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இப்போ நித்திய ஜீவன் எங்கே இருக்குது? இந்த வேத வசனத்தில் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய வேண்டும்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு
இயேசு மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். இல்லை, இந்த காரியங்கள் மூலமாக தான் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவை நாம் கண்டுகொள்ள முடியும். அதனால் இந்த வேதம் வேத புத்தகம் ஒரு சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்லை. இந்த பாடத்தில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ சயின்ஸ் டெக்ஸ்ட் புக். உலக அறிவு வேற, தேவ ஞானம் வேற. இந்த உலக அறிவு, நாம் படிக்கிற படிப்பு பட்டங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தான். ஆனால் நித்திய ஜீவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா? நித்திய ஜீவனுக்கு எதுதான் பிரியமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்? இந்த வேத பாக்கியம். அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது வெளிச்சம் ஒரு திறவுகளாகவும் இருக்கின்றது. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, தேவனுடைய இருப்பு, தேவன் எப்படிப்பட்டவர். அடுத்தபடியாக இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய பங்கு, நம் தோற்றம், நாம் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷன். அதனால தான் 19th centuryயில் சார்ல்ஸ் டார்வின் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிற புக்கை எழுதினார். அந்த புக்கில் அவர் என்ன சொன்னார்னா, மனுஷன் எதுலேருந்து வந்தான்? குரங்குலேருந்து வந்தான். சிங்கிள் செல்லேருந்து காம்ப்ளெக்ஸ் செல், அமீபாவிலேருந்து காம்ப்ளெக்ஸ் செல். அந்த சிங்கிள் செல் எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் நம்முடைய தோற்றம், நாம் எப்படி உண்டானோம், இந்த உலகம் எப்படி உண்டானது, யார் இதை படைத்தது? சிருஷ்டி கர்த்தர். இதை பற்றிலாம் சொல்கிறது இதுதான். நோ அவர் ரூட், நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், மரணத்துக்கு அப்புறம் மனிதனுடைய நிலைமை என்ன, இந்த வாழ்க்கையோடு முடிகிறது இல்லை. நான் நித்திய ஜீவனை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? எத்தனை வருஷம் வாழ்வோம்? சங்கீதங்கள் புத்தகத்தில் 90 என்ன சொல்கிறார் மோசே? எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வோம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். சிலர் 90 வருஷம் வாழ்கிறாங்க. ஒரு சிலர் வெரி ரேர் கேஸ் 100 வயசு கூட வாழ்கிறாங்க. நம்முடைய தோற்றம், நம்ம எங்கேருந்து வந்தோம், ரொம்ப அழகாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு எப்படி மனுஷன் தோணுனான் அப்படின்னு சொல்லி, எப்படி வாழ்கிறான், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, ஏன் வாழ்கிறோம்? வேலை செய்ய, சம்பாதிக்க, சாப்பிட, தூங்க, வீடு கட்ட, நிலம் வாங்க, டிகிரி வாங்க, பதவியில் இருக்க, இதுக்கா? வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாட்ஸ் த மீனிங்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை பூரா ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாள். அதனால் நமக்கு என்ன லாபம்? ஒரு 70 வருஷம் வாழ்ந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு. எதற்காக வாழ்ந்தோம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல் எதை வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக கடவுள் படைக்கலை. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய தோற்றம், வாழ்க்கையின் அர்த்தம், அதாவது நித்திய ஜீவன் இல்லைன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன எல்லாம் போயிடும், அர்த்தம் எல்லாம் போயிடும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன இல்லை, என்னுடைய பிரசங்கம் வீண், உங்களுடைய நம்பிக்கை வீண் அப்படிங்கிறாரு. தேவையே இல்லை, நான் பிரசங்கமே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். எதிர்காலம் குறித்து, எதிர்காலத்தை பற்றி ஒரு நிச்சயம், அவர் வருவார், நம்மை மறுரூபமாக்குவார். மறுரூபமான பிறகு நம்ம யாரை பார்ப்போம்? தேவனை பார்ப்போம். மோசே ரொம்ப ஆசைப்பட்டார், யாரை பார்க்கணும்? பிதாவை பார்க்கணும். அதே தான் பிலிப்பும் கேட்டார், எங்களுக்கு யாரை காட்டுங்க? தேவனை காட்டுங்க, பிதாவை காட்டுங்க, அது போதும், அது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறார், என் கூடயே இருந்துட்டு
இப்படி பேசுறிய அப்படின்னு சொல்லி. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல், நம்மெல்லாம் காணாமல் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். எதிர்காலம் குறித்து நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா, இந்த வேத புத்தகம் இல்லைன்னா நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே இருக்கிறோம், யார் நம்மளை படைச்சது, எங்கே போகிறோம், நித்தியமாக வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு குட் நியூஸ். நித்தியமாக யாரோட வாழ போகிறோம்? தேவனோடு வாழ போகிறோம். அப்போ நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். நிறைய கொஸ்டின் இருக்கும் வாழ்க்கையில். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யார்கிட்ட தான் இருக்குது? ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை படைச்சிங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரு பக்தன் சொல்கிறாரு, நான் பிறகாமல் இருந்தால் நலமாய் இருப்பேன். இந்த பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பிறக்காமல் இருந்திருந்தா அது இல்லை. நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அவருடைய வழி நானே பலி. அவர்தான் பலி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறோன்னா அவர் கொடுத்த சுவாசம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஆனால் தேவன் நாம் நித்தியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு வசனம் எல்லா பாடத்துலேயும் வருது. இந்த பாடத்துலேயும் அந்த வசனம் வந்திருக்கு. அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததின் நிமித்தமாக நம்மை படைத்து நம்மை ஆண்டு வருகிறார். அவர் மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசத்தையும் நான் யார்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும்? அவர்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணக்கர்த்தமான நல்ல தகப்பனே, கடந்த நாட்கள் முழுதுமாக எங்களை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு வந்த பிள்ளைகளாக உம்மீது நாங்கள் விசுவாசம் வைத்து உமக்கு பயந்த பிள்ளைகளாக இந்த வேதத்தை தியானிப்பதிலும் வாசிப்பதிலும் நேரத்தை செலவழித்து உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தந்திலும் ஆண்டவர். எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை தயவு மன்னித்தரலாம். இந்த நாள் முழுதுமாக எங்களோடு அந்த நாளின் பரிசுத்தன்மையை உணர்ந்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் கடைசியில் நீர் வரும் பொதுமுடிய ராஜ்யம் சேர கிருதரவன்மாய் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.